நிலைத்தன்மை பெறுக எனும் தலைப்பில் தமிழன் அவர்கள் 22/1/2021 அன்று பொள்ளாச்சி ஆதியூரில் நடைபெற்ற திரு எழுகை பயணத்தில் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய திரு எழுகை பயணத்துடைய 3வது நிகழ்வு இந்த ஆதியூரில் உரிமை சிவனார் இல்லக்கோயில் மரபு கட்டுமான எழுகையாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் உரிமை சிவனார் இல்லக்கோயிலை வந்தவாசி அருகே உள்ள கூத்தம்பட்டு என்ற ஊரில் தொடங்கி வைத்திருக்கிறோம். கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பணிகளும் இங்கு தொடங்கும் பணிகளும் இந்த ஆண்டு நிறைவடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கிடையில் நெல்லை பாபநாசத்தில் நிறைவனநாதர் ஆலயம் என்ற ஒரு அம்மையப்பர் ஆலய வடிவிலேயே, மரபு வழிபட்ட ஆலய வடிவத்திலேயே வடிவில் சற்றே பெரிய ஒரு ஆலயத்தை எழுப்புவதற்கான தொடக்கத்தையும் நாம் ஏற்கனவே திரு எழுகை பயணத்தில் நிகழ்த்தியிருக்கிறோம். தொழில்களை தொடக்கி வைத்தல், மரபு கட்டுமானங்களை தொடக்கி வைத்தல் தான் இந்த திரு எழுகை பயணம். ஆங்காங்கே உள்ள இவ்வாறான இல்ல கோயில்களும் பொது பணி பரப்புகளும் விருப்பம் கொண்ட அந்தந்த குடும்பத்தினருடைய உரிமையில் இருந்தால்தான் அது சிறப்பாக நிகழும். அதுதான் உண்மை. ஏனென்றால் அது அவர்களுடைய சிந்தனையில் அந்த விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்திற்கு அவர்களே கொடுத்து, நிலம் கொடுத்து, உழைப்பு கொடுத்து அதை வளர்த்தெடுக்கும் பொழுது அந்த உரிமை அவர்களிடமே இருக்கும். உரிமை இருக்கும் பொழுது கடமைகள், பொறுப்புகள் ஆகியவை எல்லாம் சிக்கலின்றி நிறைவேறும். உரிமை வேறு இடத்திலும் உடைமை இன்னொரு இடத்திலும் இருந்தால் அது விளங்காது. அவ்வகையில் இந்த நிலப்பகுதி இந்த குடும்பத்தினருடைய உரிமையிலிருந்து இல்லக்கோயிலுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இல்லக்கோயில் மட்டுமில்லாது ஒரு சிறிய தங்குமிடம், ஒரு சத்திரம் போன்ற ஒரு தங்குமிடம், கல்வி கற்பிப்பதற்கான ஒரு கூடம் ஆகியவையெல்லாம் அமைய உள்ளன. இந்த இல்லக்கோயில் அமைய உள்ள இந்த தோட்டத்திற்கு என்ன பெயர் இடலாம் என்று ஒரு கேள்வி நமக்கு எழுந்தது. இதுவரை இந்த குடும்பத்தினர் என்னிடம் பெயர் கேட்கவில்லை. ஆனால் பெயர் இட வேண்டும். இந்த இல்லக்கோயில் மற்றும் இந்த தோட்டம் குறித்து சிந்திக்கும் பொழுதெல்லாம் நிலைத்தன்மை என்ற ஒரு கருத்து நமக்கு அழுத்தமாக எழுந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு உணர்வாக எழுகிறது என்று கூட கூறலாம். ஆகவே நிலைவனம் என்று இதற்கு பெயரிட வேண்டும் என்று நமக்கு விருப்பம் உள்ளது. நான் இன்னும் அவர்களிடம் கூட இதை கூறவில்லை. இது நிலைவனம் என்றும் இங்கு எழ உள்ள இறையனாருடைய உரிமை சிவனாருடைய பெயர் நிலைவன நாதராகிய உரிமை சிவனார் என்றும் பெயரிட வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த சூழலில் நிலைத்தன்மை அடைவீர் என்ற கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவருமே நிலைத்தன்மை பெற வேண்டும் என்பது விருப்பம். வாழ்க்கை நிலையற்றது என்ற கருத்தை நீங்கள் அதிகமாக பேசியிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் அவ்வாறு கூட கருதி கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை நிலையற்றது என்பது ஒரு பொருத்தமற்ற கருத்து. வாழ்க்கை நிலையானது தான். இந்த வாழ்க்கை என்ற நிலைத்தன்மை கொண்ட ஒரு கருத்தின் உள்ளே இருக்கும் உடல், இவ்வுடலில் எழும் உணர்ச்சிகள், வேட்கைகள், செயல்பாடுகள், சேர்த்து வைக்கும் பொருட்கள் ஆகியவை தான் நிலைத்தன்மையற்றவை.
இந்த வேறுபாட்டினை நீங்கள் ஆழமாக விளங்கி கொள்ள வேண்டும். வாழ்க்கை நிலையற்றது என்ற கருத்தை உரக்க பேசி புலம்பிக் கொண்டிருக்கும் சமூகம் எல்லாவற்றிலுமே நிலையற்ற நிலையை நோக்கி, நிலையற்ற தன்மையை நோக்கி நகர்ந்து விட்டது. எதிலுமே நிலையில்லை. குடும்பம் நிலைத்தன்மை கொண்டதாக இல்லை. சமூக அமைப்புகள் நிலைத்தன்மை அற்றவையாகிவிட்டன. அரசு நிலைத்தன்மை அற்றதாகிவிட்டது. இன்னும் அரசு நிலைத்தன்மை அற்றதாகும். நாம் ஏற்கனவே ஊழி நூலில் இதை பற்றியெல்லாம் விளக்கியிருக்கிறோம். சீர்பருவ சுழற்சி என்பதே இல்லை. பருவ சுழற்சி நிலைத்தன்மையற்றதாகிவிட்டது. ஆனால் ஒரு காலத்தில் இவை அனைத்துமே நிலைத்தன்மை கொண்டவையாகத்தானே இருந்தன. குடும்பங்கள் நிலைத்திருந்தன. வழி வழியாக ஒவ்வொரு குடும்பத்தினருடைய வாரிசுகளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றளவும் நீங்கள் இந்த பகுதியை, இந்த கொங்கு பகுதியை எடுத்துக்கொண்டால் கூட இன்றளவும் 3 அல்லது 4 தலைமுறைக்கு முந்தைய மூத்தவர்களை பற்றிய தகவல்கள் உள்ள பகுதி இது. எவ்வளவு நிலைத்தன்மை அவர்களுடைய காலத்தில் இருந்திருந்தால் இன்றளவும் அவர்களை பற்றிய தகவல்கள் உங்களுடைய அறிவுக்கு வந்து எட்டும் என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இதே பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு குடும்ப அளவில் நிலைத்தன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் ஆட்டமும் அசைவும் சிதைவும் தான் மிகுந்து கிடக்கிறது என்பதை பார்க்கிறோம். குடும்பங்கள் எல்லாம் நிலைத்தன்மையை இழந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்களுடைய உடல் நிலைத்தன்மை கொண்டதாக இருக்கிறதா, உடல் நலம் நிலைத்திருக்கிறதா என்று பார்த்தால் அது ஏறத்தாழ இல்லை. பொருள் நிலைத்திருக்கிறதா என்று பார்த்தால் கற்பனைக்கு எட்டாத வகையில் அது சிதைந்து கொண்டிருக்கிறது. பெரு வளர்ச்சி, பெருஞ்சிதைவு ஆகியனதான் இருக்கின்றன. நிலைத்தன்மை இல்லை. தனி மனிதருடைய வாழ்க்கை, அதில் நிலைத்தன்மை இருக்கிறதா என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்ட களம் போல தோற்றமளிக்கும் நிலை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கிறது. நிலைத்தன்மை ஒரு தனி மனிதருக்கே இல்லை அல்லது மிக குறைவாகத்தான் உள்ளது எனும்போது நிலமோ சமூகமோ அரசோ சிதைந்துதான் போகும். இந்த கருத்தை நீங்கள் மிகுந்த பொறுப்புடன் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவருக்குமே பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு தன் வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறது. ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் பொறுப்புடன் இருக்க வேண்டும். அவரவரும் அவருடைய வாழ்க்கையில் பொறுப்புடன் இருக்க வேண்டும். பிறகு குடும்பம், சமூகம், இயற்கை சூழல் ஆகிய அனைத்திலுமே பொறுப்புடன் இருக்க வேண்டும். பொறுப்புடன் இருத்தல் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். அது விருப்பம் நிகழும் வரை பொறுத்திருத்தல், வினையாற்றி கொண்டே இருத்தல் என்பதுதான் பொறுப்புடன் இருத்தல். இங்குதான் நிலைத்தன்மை என்ற கருத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும். நீ நிலைத்தன்மை அடைவாய், நீ நிலைத்தன்மையுடன் இருப்பாய் என்று கூறுகையில் நீ உன்னுடைய சிந்தனையில் நிலைத்திரு என்றுதான் அதற்கு பொருள். உடலில், பொருள் சேர்க்கையில், உறவுகளுக்கு இடையிலான சிக்கல்களில் அல்லது சுகங்களில் நிலைத்திருப்பதை பற்றி நாம் கூறவில்லை. இதுவரை கூறப்பட்ட கருத்துகளில், முன்னோர் கூறி சென்ற கருத்துகள் இந்த சமூகத்தால் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன என்றால், செல்வம் நிலையற்றது, ஆகவே செல்வத்தின் மீது பற்று கொள்ளாதே
என்ற அளவில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அது ஒன்றை மட்டுமாவது நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தால் படிப்படியாக நிலைத்தன்மையை சமூகம் அடைந்திருக்கும். ஆனால் சித்தர்களை போற்றுவார்கள், சித்தர் பாடல்களை படிப்பார்கள், செல்வம் நிலையற்றது என்ற கருத்தை பற்றி ஒவ்வொருவரும் பேசுவார்கள். பேசிக்கொண்டே செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் சேர்த்து கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு இரட்டை நிலை பாசாங்குத்தன்மை சமூகத்தில் மலிந்து போய்விட்டது. செல்வம் நிலையற்றது என்பது ஒரு கருத்து, அதை ஒதுக்கி வையுங்கள். சிந்தனையில் நீங்கள் நிலை பெறவில்லை என்றால் நீங்களே நிலைக்கப் போவதில்லை என்பதிலிருந்து நாம் தொடங்குவோம். நீங்கள் உடலில் நிலைத்தால்தானே செல்வமோ உறவோ உங்களுக்கு தேவை. அப்பொழுதுதானே அவையெல்லாம் பொருள்படும். நீங்கள் நிலைத்தன்மை பெறவில்லை என்றால் எது இருந்தால் என்ன, எது இல்லை என்றால் என்ன? சிந்தனையில் நிலைத்தன்மையுடன் இருத்தல் என்பது தெளிவுடன் இருப்பது என்றாகும். தெளிவாக இருப்பது, எப்பொழுதுமே தெளிவுடன் இருத்தல். யாரும் உங்களை குழப்பக்கூடாது. யாருடைய குழப்பத்திற்கும் நீங்கள் ஆட்படக்கூடாது. எந்த காட்சியை கண்டும் மயங்கி ஒரு முடிவெடுக்கக்கூடாது. எந்த செய்தி காதில் விழுந்தாலும் அதில் உங்களுக்கென்று ஒரு தெளிவான கருத்து இருக்க வேண்டும். எதை பார்த்தாலும் உங்களுக்கென்று ஒரு தெளிவான கருத்து இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அதை தெளிவுடன் செய்ய வேண்டும். அதுதான் உங்களை நிலைத்தன்மையை நோக்கி அழைத்து செல்லும் ஒரே வழி. இப்பொழுது நாம் தெளிவுடன் இருங்கள் என்று சொல்லிவிட்டோமா? நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? தெளிவு என்றால் என்ன என்று கேட்கிறீர்கள். எது தெளிவு என்று எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்கிறீர்கள். மிக எளிமையான சொற்கள் கூட மணிக்கணக்கில் உரையாட வேண்டியவையாக மாறிவிட்டன. நீங்கள் எதை தெளிவு என்று நடைமுறையில் புழங்குகிறீர்கள்? தண்ணீர் தெளிவாக இருக்கிறது என்றால் என்ன பொருள்? தனக்குள் எது இருக்கிறதோ அதை அப்படியே தண்ணீர் காட்டினால் அது தெளிவாக இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது என்றால் என்ன பொருள்? இதுதான் இருக்கிறது என்று வானம் காட்டினால் வானம் தெளிவாக இருக்கிறது. ஆகவே தெளிவு எனப்படுவது எது இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்பது, அவ்வளவுதான். ஒரு செய்தியை என்னால் விளங்கிக் கொள்ள இயலவில்லை என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால் அது கூட தெளிவுதான். அதுதான் தெளிவு. இது எனக்கு குழப்பமாக உள்ளது என்கிறீர்களா? நீங்கள் தெளிவாக பேசுகிறீர்கள். குழப்பமானதை குழப்பமானது என்றும் விளங்காததை விளங்காதது என்றும் கூறுவதே தெளிவுதான். எது கூடாது என்றால் குழப்பமானதின் மீது ஒரு மதிப்பீட்டை வைத்தல். ஒரு நிகழ்வு உங்களுக்கு குழப்பமாக உள்ளது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்று அப்படியே நிறுத்த வேண்டும். அதை ஒன்றை நீங்கள் செய்ய முற்படுகிறீர்கள், இதை செய்யலாமா வேண்டாமா என்று உங்களுக்கு ஐயம் எழுகிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? செய்யவும் இயலவில்லை, செய்யாமல் இருக்கவும் இயலவில்லை என்பதை ஏற்க வேண்டும். அதுதான் தெளிவு. இது தெளிவின் முதல் நிலை. யாராக இருந்தாலும் இந்த வாயில் படிக்கு வந்துதான் தெளிவு எனும் இல்லத்திற்குள் நுழைய இயலும். தொடக்கத்திலேயே தெளிவடைந்து விடுதல் எனப்படுவது வாயிலுக்குள் வராமலேயே வீட்டின் மையத்தில் சென்று அமர்வது, படுப்பது போல. அப்படி யாருமே இல்லை. குழப்பம், ஐயம் ஆகிய இரண்டும் இல்லாமல் தெளிவே இல்லை. நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய கருத்து எது என்றால், குழப்பத்தில் முடிவெடுத்தலையும் ஐயத்தில் முடிவெடுத்தலையும் நிறுத்துதல் தான். அதைத்தான் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நான் பொதுவாகவே தனிப்பட்ட முறையில் ஏதேனும் சிக்கல்களை என்னோடு பகிர்ந்து கொள்பவர்களுக்கு சொல்லும் அறிவுரை, குழப்பத்தில் முடிவெடுக்காதீர்கள் என்பதுதான். அது எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும்
அடுத்த நொடியே இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்றாலும் கூட நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். நம்மிடம் தன்னுடைய சிக்கல்களை பகிர்ந்து கொண்டிருப்பவர் முன்வைக்கும் கருத்துகளிலிருந்தே அவர் தெளிவாக இருக்கிறாரா அல்லது தெளிவு என்று கருதி கொண்டிருக்கிறாரா என்று நமக்கு பிடிபட்டுவிடும். அவர் பேசும்பொழுது தான் தெளிவாக இருப்பது போல் காட்டிக்கொள்வார். அது அவருடைய பிழை அல்ல, அவர் அப்படித்தான் தன்னை நம்புகிறார். ஆனால் அவருடைய கருத்துகள் குழப்பமானவையாக இருக்கும். அவ்வளவு குழப்பங்களையும் முன்வைத்துவிட்டு அவர் இறுதியில் தான் தெளிவாக இருப்பது போல் கூறுவார். அப்பொழுது தான் நாம் கூறுவது உண்டு, நீங்கள் குழப்பமாக இருக்கிறீர்கள், குழப்பத்தில் முடிவெடுக்காதீர்கள் என்று சொல்வது உண்டு. குழப்பமான நிலையில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. குழப்பமான பாதையில் ஓர் அடியை கூட எடுத்து வைக்கக்கூடாது. அதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் தெளிவு. இருளில் நடந்து பழகியோருக்கு இருள் குழப்பமல்ல. வெளிச்சமில்லாமல் நடக்க மறுத்தோருக்கு வெளிச்ச குறைவு கூட குழப்பமாகிவிடும். முழுமதியோ மறைமதியோ எந்த இரவிலும் இருளில் எனக்கு பார்வை உண்டு என்று நடப்போரும் உண்டு. அவர்களுக்கு இருள் ஒரு குழப்பமல்ல, அவர்கள் செல்லும் பாதை ஒரு குழப்பமல்ல. ஆனால் கையில் விளக்கின்றி ஓர் அடியை கூட எடுத்து வைத்து பழகாதோர் அந்த விளக்கு மங்கி போகும் பொழுதோ அல்லது அந்த விளக்கு இப்பொழுதைக்கு கிடைக்காது என்னும் நிலையிலோ இருளில் காலெடுத்தே வைக்கக்கூடாது, வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து கொள்ள வேண்டும். இது தெளிவு. இவ்வாறு இருப்போரை உன்னால் முடியும், வா, எழுந்து வா, காட்டிற்கு வா என்று அழைப்பது அவர்களை துன்புறுத்தலுக்கு சமமானது. இங்கு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்தும் தனக்குத்தானே பல வகையான உணர்ச்சிகளை சார்ந்தும் வாழ்ந்து பழகிவிட்டார்கள். உணர்ச்சி வயப்படாமல் ஒரு நாளை கூட கடத்த இயலாத நிலைக்கு மனிதர்கள் வந்துவிட்டார்கள். பிறரை சார்ந்து வாழ்ந்தும் பழகிவிட்டார்கள். இவ்வாறானவர்களுக்கு தெளிவு ஆகாது. சார்பு தன்மையில் வாழும் மனிதர்களுக்கு தெளிவின் மீது ஒவ்வாமை உண்டு. அவர்களுக்கு தெளிவானவர்கள் மீது ஒவ்வாமை ஏற்பட்டுவிடும். யாராவது ஒருவர் தெளிவாக இருந்தால் அவர் மீது ஒரு ஒவ்வாமை வரும். ஏனென்றால் இந்த சார்பு தன்மையில் இருப்போர், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருப்போர் குழப்பத்தில் மட்டுமே தம்முடைய எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள். குழப்பமே இல்லை என்று ஒன்று இருந்தால் அதை குழப்பிவிட்டு அதன் பிறகு செயல்பட தொடங்குவார்கள். இன்றைக்கு சமூகத்தில் சீர்கேடுகள் மிகுந்து விட்டன. இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. ஊழல் மலிந்து விட்டது. நியாயங்கள் மதிப்பிழந்து விட்டன என்றெல்லாம் பேசாத மனிதர் யாருமே இல்லை. ஆனால் எல்லோருமே இவ்வாறான ஊழல்களை பற்றியும் அநியாயங்களை பற்றியும் பேசுகிறார்களே, இந்த ஊழல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் யார்? வேறு யாராவது செய்து கொண்டிருக்கிறார்களா? ஒரு 10 பேர் உட்கார்ந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்களா? அநியாயங்கள் செய்பவர்கள் என்று ஒரு 100 பேர் அமர்ந்திருக்கிறார்களா? இல்லை. பேசும் அனைவருமே செய்கிறார்கள். பேசும் அனைவருமே இவற்றில் பங்கெடுக்கிறார்கள். எவ்வாறு பங்கெடுக்கிறார்கள்? குழப்பமான சூழலை தக்க வைத்து பங்கெடுக்கிறார்கள். குழப்பமான சூழலை தக்க வைப்பது சமூகத்துடைய மனநோய். அந்த மனநோய் இன்றைக்கு மிக பெரும் பகுதியினருக்கு இருக்கிறது. இங்கு உள்ள நடைமுறையில் உள்ள சில சட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்று பாருங்கள். ஒரு தடுப்பூசி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பூசி சோதனை முறையில்தான் உங்களுக்கு போடப்படுகிறது. இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்
நீங்கள் இந்த தடுப்பூசியை போடுவது சோதனைக்காகத்தான் என்று நீங்களே கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். இது வெளிப்படையான அறிவிப்பு. இது மறைவானதல்ல, இது வெளிப்படையான அறிவிப்பு. இதே தடுப்பூசிக்கு என்ன விளம்பரம் செய்யப்படுகிறது? இது முற்றிலும் பாதுகாப்பானது, இது நம்ப தகுந்தது என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. இது தெளிவா குழப்பமா? இது குழப்பம் என்று ஏற்றுக்கொள்வோர் தெளிவானோர், அவ்வளவுதான். இது குழப்பம், அவ்வளவுதான். நீ குழப்புகிறாய் என்று கூறுவோர் தெளிவடைந்தோர். அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்க்க வேண்டியதில்லை. ஆனால் அது குழப்பம் என்று நீங்கள் ஏற்கிறீர்களா அல்லது வேறு வழியில்லை என்கிறீர்களா? இந்த இரண்டில் நீங்கள் எதை தெரிவு செய்கிறீர்கள்? மிக பெரும்பகுதியினர் இதை ஏற்றுக்கொள்வார்கள். இதை எப்படி ஏற்கிறார்கள்? இதை எப்படி ஏற்கிறார்கள் என்றால், இவ்வாறான குழப்பங்களை தெரிவு செய்து பழகிய சமூகம் இது. இது ஒரு சான்று, ஒரு பிறப்புச் சான்றிதழ் வாங்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, இதற்கு ஒரு சான்றிதழ் தேவைப்படுகிறது. இப்படி ஒரு சான்றிதழ் தேவையா? ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஒரு சான்றிதழ் தேவையா? பள்ளியில் சேர்ப்பதற்கோ அல்லது வேறு சில அரசு திட்டங்களுக்காகவோ சான்றிதழ் தேவை. பள்ளியில் சேர்க்கும் பொழுது இப்படி எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறாள் என்று கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு குழந்தை பிறந்தவுடனே சான்றிதழ் வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஏன் பள்ளியில் சேர்க்கும் பொழுது எங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறோம், ஏற்கனவே 5 பேர் பதிவில் இருக்கிறார்கள், என்னுடைய மகனுக்கு 5 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் என்ன நடந்துவிடும்? ஒன்றும் நடக்காது. இப்படித்தான் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நிலை இருந்தது. ஒன்றும் நடந்துவிடவில்லை, ஒன்றும் நடக்காது. ஆனால் குழந்தை பிறந்த உடனேயே சான்றிதழ் வாங்க வேண்டும் என்பது ஒரு சட்டம். சரி, இந்த சட்டம் நடைமுறையில் எப்படி இருக்கிறது? இந்த குழந்தை பிறந்து விட்டது என்று அந்த குழந்தையை காட்டி உடனடியாக ஒரு சான்றிதழ் வாங்குவதற்கு எவ்வளவு முயற்சிகள் தேவைப்படுகின்றன? அதற்கு எவ்வளவு கையூட்டு கொடுக்கப்படுகிறது? எத்தனை பேரிடம் தன்மானத்தை இழந்து அலைய வேண்டியிருக்கிறது, நிற்க வேண்டியிருக்கிறது. ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்ட பிறகு அதற்கு ஒரு சான்றிதழ் வாங்குவதற்கு ஏன் அவமானப்பட வேண்டும்? இப்படி ஒரு சட்டம், இவ்வாறான அதிகார படிநிலைகள் தேவையா இல்லையா என்று கேட்டால் தேவையில்லை. இது ஊழல் என்பது உண்மை. இது ஊழல் என்று அப்படியே அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்த சட்டம் இருக்காது. அப்படி ஏற்க மாட்டார்கள். மாறாக இதையெல்லாம் நாம் என்ன செய்ய இயலும் என்று ஒரு சிலர் பேசுவார்கள். இப்படி இல்லை என்றால் போலியான மக்கள் தொகை பெருகிவிடும் என்று சிலர் பேசுவார்கள். குழந்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஊழல் செய்வார்கள் என்று சிலர் பேசுவார்கள். இப்படி பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பேசி பேசி ஒரு குழப்பமான நிலையை உருவாக்கி வைப்பார்கள். அப்படித்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதன் விளைவு என்ன? உங்களுடைய குழந்தை பிறந்துவிட்டது என்று நீங்கள் ஒரு சான்றிதழ் பெறுவதற்கும், குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார் என்று ஒரு சான்றிதழ் பெறுவதற்குமே கையூட்டு கொடுக்கிறீர்கள், அலைகிறீர்கள், தன்மானத்தை இழக்கிறீர்கள். இதை நீங்கள் சகித்துக் கொள்கிறீர்கள். இதுதான் குழப்பத்தின் விளைவு. இதில் தொடங்கி இந்த அரசு கட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு நடைமுறையும் உங்களை குழப்பத்தில் மட்டும்தான் வைத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் உரைக்கிறேன்.
ஒவ்வொரு நடைமுறையுமே பாருங்கள். ஒரு நோய் தொற்று பெருகிவிட்டது, அது பெருகும், ஆகவே நாட்டை இழுத்து மூடுகிறோம் என்று சொன்ன பொழுது மக்கள் அனைவருமே அதற்கு அஞ்சி நடுங்கினார்கள். அப்பொழுது நாம் செம்மைவனத்தில் தான் தங்கியிருந்தோம், எந்த பயணமும் இல்லை. நம்மோடு இருந்த நண்பர்களிடம் நான் இந்த முழு அடைப்பு தொடங்கிய காலத்தில் ஒன்றை சொன்னேன். இது இப்படியே எவ்வளவு நாள் போகும் என்று கேட்டார்கள். மக்கள் இந்த அச்சுறுத்தல்களின் மீதான நம்பிக்கையில் இதை ஏற்பார்கள். ஒரு நிலைக்கு பிறகு இந்த அச்சுறுத்தல்கள் மீதான அவநம்பிக்கையால் இதை எதிர்ப்பார்கள். கடைசி வரை இந்த நோய் என்றால் என்ன என்று அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். முதலில் நம்புவார்கள், அதன் பிறகு சந்தேகப்படுவார்கள். நம்பும் பொழுது ஏற்பார்கள், சந்தேகப்படும் பொழுது எட்டி உதைப்பார்கள், அவர்களே மீறுவார்கள். ஆனால் இறுதி வரை இந்த நோய் தொற்று என்பதுதான் என்ன, இது இருக்கிறதா இல்லையா, இதிலிருந்து எப்படி தற்காத்து கொள்வது என்ற புரிதலுக்கு வரமாட்டார்கள் என்று நாம் சொன்னோம். 7 மாதங்களுக்கு முன்பு சொன்னோம். இன்று என்ன நடக்கிறது? இந்த நோய் தொற்று மீது மக்களுக்கு அவநம்பிக்கை. தொடக்கத்தில் நம்பிக்கை இருந்தது, இன்று மருத்துவ உலகம் கூறும் கருத்துக்கள் மீது அவநம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அதை பொருட்படுத்துவதில்லை. உங்களுடைய நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறி இருக்கிறது. நோய் மாறி இருக்கிறதா? ஒரு கிருமியை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள், இன்றும் அவ்வப்பொழுது பேசுகிறீர்கள். அது என்ன நிலையில் இருக்கிறது? அது இருக்கிறதா இல்லையா? அது வளர்ந்திருக்கிறதா, தேய்ந்திருக்கிறதா, உங்களுக்கு வந்ததா, வருமா, வராதா, வந்தால் இருப்பீர்களா, இருக்க மாட்டீர்களா, ஏதாவது ஒரு புரிதல் இருக்கிறதா? இல்லை. இதுதான் குழப்பம். இந்த குழப்பங்களில் யாருக்கு நற்பலன்கள் விளையும்? எவர் நன்கு குழப்பத் தெரிந்தவரோ அவர் நற்பலன்களை அறுவடை செய்வார். அவ்வளவுதான். இந்த சமூகத்தின் பெரும்பான்மை கூட்டம் குழப்பங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு குழப்பங்களிலேயே முடிவெடுத்துவிடும், தெளிவடையாது. ஒரு நோய் தொற்று பற்றி ஒரு கருத்து முன்வைக்கப்படும் பொழுது இந்த கருத்து புதியது, எனக்கு தெரியாது என்று இருந்தால் புரிதல் கிடைக்கும். எனக்கு தெரியாது, இதை பற்றி நான் ஏதும் அறியேன் என்று இருந்தால் என்ன கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள் என்பதை அறியாமை உள்வாங்கும். எவர் கற்றுக்கொள்வார்? நான் அறியேன் என்பவர் கற்றுக்கொள்வார். ஆனால் சமூகம் அப்படியே நடந்து கொண்டது. ஏற்கனவே தனக்கு கிருமிகளை பற்றி நிறைய தெரிந்தது என்ற மமதையில், தனக்கு தடுப்பூசிகளை பற்றி மிக அதிகமாக தெரியும் என்ற இருமாப்பில் சமூகம் முன்வைத்த எல்லா கருத்துக்களையுமே அப்படியே குழப்பத்தை தெளிவு என்று கருதி உள்வாங்கி கொண்டது, நம்பியது. இன்றைக்கு ஒரு தடுப்பூசியே இது சோதனைதான் என்று அறிவித்துவிட்டு வரும்பொழுது பின்வாங்குகிறது. இன்றைக்கு பின்வாங்குகிறது. இன்னும் சில நாட்கள் கழித்து குழப்பத்தை சற்று அதிகப்படுத்தினால் அனைவருமே போட்டுக்கொள்வார்கள். இந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், குழப்பத்தை சற்று இன்னும் அதிகமான அளவில் நிகழ்த்தி காட்ட வேண்டும், அவ்வளவுதான். கூடுதலாக குழப்பினால் கூடுதலான கூட்டம் வந்து சேர்ந்துவிடும், அவ்வளவுதான். அப்பொழுது யாரும் இது சோதனை தானே என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். இப்படி சமூகத்தின் எல்லா கட்டமைப்புகளுமே குழப்பம் விளைவித்தல், மேலும் குழப்புதல், அதன் நற்பலன்களை அறுவடை செய்தல் என்ற விளைவு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு முற்றிய நிலையை அடைந்துவிட்டது என்று நாம் கருதுகிறோம். இதற்கு மேல் குழப்புவதற்கு என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. குழப்புபவர்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் பரிதாபமாக இருக்கிறது, இந்த கூட்டத்தை இதற்கு மேலுமா குழப்ப வேண்டும் என்று. இந்த இடத்தில்தான் தெளிவடைவதற்கான ஒரு வழியை உங்களுக்கு கற்றுத்தர நாம் விரும்புகிறோம்.
எது உள்ளதோ அதனை அப்படியே ஏற்றல், அதுதான் தெளிவு. அது குழப்பமாக இருந்தாலும் அதை குழப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். தெரிகிறது என்றால் தெரிகிறது என்று சொல்லுங்கள், தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லுங்கள். இது எனக்கு தேவையே இல்லை என்றால் இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லுங்கள். எதுவாகினும் துல்லியமாக, நுட்பமாக, தெளிவாக ஒரு நிலைப்பாட்டினை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சரி, இது குழப்பம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இது எப்பொழுது தீரும் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் இது குழப்பம்தான் என்று ஏற்றுக்கொள்ளும் அந்த கணத்திலிருந்து அது தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த தொடங்கும். இது குழப்பம், இதில் எனக்கு விளக்கம் வேண்டும், எது எங்கே இருக்கிறது, யார் என்ன நினைக்கிறார், இது எதற்காக நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற விருப்பத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அது குழப்பம்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு தெளிவடையும் வரை அதன் மீது எதுவுமே செய்யக்கூடாது. எந்த விதமான நடவடிக்கையும் அதன் மீது இருக்கக்கூடாது, எந்த முயற்சியும் இருக்கக்கூடாது, எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது, எந்த வாக்குறுதியையும் அவர்களிடமிருந்து பெறக்கூடாது. இதுதான் நிலைத்தன்மை. அப்படியே நிலைத்திருத்தல். இது எனக்கு புலப்படும் வரை, எனக்கு விளக்கமாகும் வரை, நான் இதனை விளங்கி கொள்ளும் வரை நான் அப்படியே இருப்பேன் என்று இருத்தல் தான் நிலைத்தன்மை. இதனால்தான் நிலைத்தன்மை அடைவதற்கு தெளிவுதான் வாயில் என்றும், தெளிவு அடைவதற்கு குழப்பம் ஒரு வாயில் என்றும் குறிப்பிட்டோம். நிலைத்தன்மை என்பது சிந்தனையின் கருவறை. ஒரு ஆலயத்திற்கு கருவறை இருப்பது போல உங்களுடைய சிந்தனையின் கருவறை, மூலவர் உறையும் இடம், அது நிலைத்தன்மை எனப்படுவது. நீங்கள் அங்கு சென்று விட வேண்டும். உங்களுடைய சிந்தனையின் குவி மையம் நிலைத்தன்மையே. நீங்கள் அதிலிருந்து வெளிப்பட வேண்டும், அதில் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுதலும் விருப்பமும். அந்த சிந்தனையின் கருமையத்திலிருந்து நீங்கள் இந்த சூழலை, சுற்றத்தாரை பார்க்கும் பொழுது தெளிவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. கருவறைக்குள் இருந்து இந்த உலகை நீங்கள் பார்க்கையில் உலகத்தின் எல்லா வரம்புகளும் உங்களுக்கு காட்டப்படும். சிந்தனை நிலைத்தன்மையில் இருத்தல் என்பது இதுதான். இந்த நிலைத்தன்மை எல்லா உணர்ச்சிகளையும் கட்டி வைக்கும், ஆளுமை செய்யும். ஆளுமை, தெளிவு ஆகியவையெல்லாம் நிலைத்தன்மையிலிருந்து பிறப்பன. ஒரு குடும்பத்தில் சொத்துக்களை பிரித்து கொள்கிறார்கள். அவ்வாறு பிரிக்கும்போது மேம்பட்ட பகுதி அல்லது மேம்பட்ட சொத்து ஒருவருக்கும் அதனினும் சற்று குறைவான ஒன்று இன்னொருவருக்கும் அமைகிறது, இருக்கிறது. இந்த ஒரு சொத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று சற்று மேம்பட்டது, மற்றொன்று சற்று குறைபட்டது. இதை எப்படி பிரித்து கொள்வது என்றால், இந்த மேம்பாட்டையும் குறையையும் திருத்தவோ மாற்றவோ இயலாது. ஏனென்றால் அது ஏற்கனவே இருக்கிறது. ஒன்று மிகுதி, இன்னொன்று குறைவு, இப்படித்தான் இருக்கிறது. இந்த இரண்டில் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே உரிமை உள்ளது. இது ஒரு குழப்பம். இந்த குழப்பத்திற்கு என்ன தீர்வு எனும்போது, இதில் யாரும் வெற்றி அடைவதற்கு துடிக்கக்கூடாது, யாரையும் வீழ்த்த துடிக்கக்கூடாது என்பது
அறிவுரை. இது அறம். குழப்பம் அப்படி இருக்கட்டும். யாரும் யாரையும் வெற்றியடையவும் வேண்டாம், வீழ்த்தவும் வேண்டாம். இங்கு என்ன நடக்கிறது என்றால், நன்கு பேச தெரிந்தவர், முகத்தை பரிதாபமாக வைத்து கொள்ள தெரிந்தவர்கள் அந்த மேம்பட்ட பகுதியை வாங்கிவிடுவார்கள். ஒன்று பரிதாபத்திற்கு உரியவராக காட்டிக்கொள்வார்கள், அல்லது பிறரை பரிதாபத்துக்கு உரியவர்களாக மாற்றிவிடுவார்கள். இந்த இரண்டில் எதில் வலிமையாக இருந்தாலும் அவர் மேம்பட்ட பகுதியை அடைந்து விடுவார். இந்த குறைபாடுடைய பகுதி மற்றொருவருக்கு கிடைக்கும். இவ்வாறு குறைபாடுடைய பகுதியை பெற்றவர் எனக்கு இது போதும் என்று இருந்துவிட்டால் அதிலும் சிக்கல் இல்லை. ஆனால் அந்த குறைபட்ட பகுதியை பெற்றுக்கொண்டவர் அல்லது ஏற்றுக்கொண்டவர் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் வரைக்கும் அந்த தகவலை கடத்துவார். வருவோர் செல்வோர் இடத்தெல்லாம் அதை பற்றி பேசுவார். தலைமுறை தலைமுறையாக ஒரு பகைமை உணர்ச்சியை உருவாக்கி வைத்திருப்பார். இதில் யார் வெற்றி பெற்றவர், யார் தோல்வியடைந்தவர்? இரண்டு பேருமே தோல்வியடைந்தவர்கள். அந்த மேம்பட்ட பகுதியை கை கொண்டவர் தன்னுடைய தன்னல வெறியினால் பாசாங்கு செய்து அதை பிடுங்கிவிட்டார். அவ்வாறு பிடுங்கியவர்களை அவருடைய சிந்தனையின் வினையே அழிக்கும். அதிலிருந்து தப்ப இயலாது. ஆகவே அவர் தோல்வியடைந்தார். கொடுத்து விட்டேன் என்று கதறி கொண்டிருப்பவர் தன்னுடைய கழிவிறக்க உணர்ச்சிகளால் தன்னைத்தானே சிதைத்து கொண்டிருப்பார். அவரும் தோல்வியடைவார். அவர் தோல்வியடைவது மட்டுமல்லாமல் தன்னுடைய தலைமுறையே உணர்ச்சி தூண்டலுக்கு ஆட்படுத்தி தலைமுறையாக அந்த தோல்வியை கடத்தி கொண்டிருப்பார். அந்த மேம்பட்ட நிலம் அப்படியே இருக்கும், குறைபட்ட நிலமும் அப்படியே இருக்கும். இந்த கால இடைவெளியில் குறைபட்ட நிலம் மேம்பட்ட நிலமாக மாற்றமும் அடைந்துவிடும். அவ்வாறான நிலப்பகுதிகளெல்லாம் நாம் நிறைய பார்த்து விட்டோம். ஒரு காலத்தில் இதுதான் வளமான நிலம் என்று காட்டுவார்கள். அதை ஒருவர் ஏதோ ஒரு வழியில் பிடுங்கிக் கொள்வார். இது பாழ்பட்ட நிலம் என்று ஒரு பகுதி இருக்கும். அதை வேறொருவர் வந்து சீர்மைப்படுத்தினால், செம்மைப்படுத்தினால் அது கற்பனைக்கு எட்டாத வகையில் வளமிக்க நிலமாக மாறிவிடும். அவ்வாறான மாற்றங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், இன்னும் பார்ப்போம், நீங்களும் பார்க்கலாம். இந்த குழப்பத்தில் என்ன செய்வது என்றால், ஆளுமையுடன் தெரிவு செய் என்பதுதான் விடை. ஆளுமையுடன் தெரிவு செய். உனக்கு முன்னால் இரண்டு வாய்ப்புகள் வைக்கப்படுகின்றன. ஒன்று மேம்பட்ட பகுதி, இன்னொன்று குறைபட்ட பகுதி. நீ எதிரே இருக்கிறாய். இதற்கு போட்டியாக, மாற்றாக எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் பொருட்படுத்தாதே. நீ இருக்கிறாய், மேம்பாடும் குறையும் இருக்கிறது. இரண்டிலுமே உனக்கு உரிமை இருக்கிறது. நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு குறைபட்ட நிலம் என்று எதை அவர்கள் அழைக்கிறார்களோ அதில் எண்ணற்ற மேம்பாடுகள் இருக்கின்றன. அந்த மேம்பாடுகளை அவர்கள் காணவில்லை, அவர்கள் அதனை விளங்கி கொள்ளவில்லை. எது மேம்பட்ட நிலமோ அதில் எண்ணற்ற சிக்கல்களும் இருக்கின்றன, அதையும் அவர்கள் காணவில்லை. நிலம் நிலம்தான், பொருள் பொருள்தான். எல்லா பொருட்களிலுமே மேம்பாடும் உண்டு, குறைவும் உண்டு. அவர்கள் ஏதோ ஒரு சிலவற்றை மேம்பாடு என்கிறார்கள், ஒரு சிலவற்றை குறை என்கிறார்கள். ஆகவே பொருளை பொருளாகவும் நிலத்தை நிலமாகவும் பார்க்க தொடங்கு. அவர்கள் முன்வைக்கும் மதிப்பீடுகளுக்கு நீ ஆட்படாதே. இது ஒன்று. இரண்டாவதாக, அவர்களுடைய கதறல்களை, பாராட்டுரைகளை, பசப்புகளை கேட்காதே. இப்பொழுது நீ தனித்திருக்கிறாய். உன்னுடைய தனிமையிலிருந்து இந்த இரண்டு பொருட்களையும், இந்த நிலப்பரப்புகளையும் பார். உனக்கு எது விருப்பமோ அதை நீ தெரிவு செய். அந்த விருப்பத்தில் மேம்பாடும் இருக்கக்கூடாது, குறைபாடும் இருக்கக்கூடாது. ஐயோ இது பாழ்பட்ட நிலம் என்று கருதாதே. அந்த பாழ்பட்ட நிலத்தை பிறர் எண்ணி பார்க்கும் முன்பே வளமிக்க நிலமாக மாற்றும் வலிமையும் சக்தியும் படைத்தவனுக்கு உண்டு.
அவன் அப்படி பல நிலப்பகுதிகளை மாற்றியிருக்கிறான், மாற்றிக்கொண்டே இருக்கிறான். நீ விருப்பத்தோடு கால் வைத்தால் அந்த பாழ்பட்ட நிலம் வளங்கொழிக்கும் நிலமாகிவிடும். நீ விருப்பத்தோடு கால் வைத்தால் போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இதுவரை மழை பொழியவில்லை என்றால் அங்கு மழை பொழிவு இருக்கும். இதுவரை அங்கு புல் கூட முளைக்கவில்லை என்றால் அங்கு பெரும் மரங்களே முளைக்கும். இதற்கு எத்தனை சான்றுகளை உங்களுக்கு காட்ட வேண்டுமென்றாலும் நம்மால் காட்ட இயலும். ஒன்றல்ல இரண்டல்ல, கைவிடப்பட்ட எண்ணற்ற நிலப்பகுதிகள் சோலைகளாக மாற்றமடைந்திருக்கின்றன. இது நிலத்தின் இயல்பு. நிலம் நிலைத்தன்மை கொண்டது. நிலம் என்ற சொல்லே நிலைத்தன்மை என்ற கருத்திலிருந்து தான் வந்தது. நிலை வாசல், ஒரு வீட்டிற்கு எத்தனை வாசல்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எது இறுதி வரை இருக்க வேண்டுமோ அதற்கு பெயர் நிலைவாசல். நிலம் நிலைத்தன்மை கொண்டது. 5 பூதங்களில் மற்ற எல்லாமே மாற்றத்துக்குரியவை, ஆனால் நிலைத்தன்மை கொண்ட பூதம் நிலம் மட்டுமே. ஆகவே தான் அது நிலம். எனவே உனக்கு உரிமையான 2 நிலப்பகுதிகளும் அல்லது 2 பொருட்களும் வளம் கொண்டவை, வளம் அற்றவை, இரண்டுமே உண்டு. நீ என்ன விருப்பத்தோடு அதன் உள் செல்கிறாயோ அது நிகழ்வாகும், அதுவே நிகழும். இது கருத்து, இது உண்மை. இதனை பல வகைகளில் மெய்ப்படுத்தி காட்ட இயலும். இதற்கு விதிவிலக்கே இல்லை. நம்முடைய நீர்நிறை செயல் பணிகள் ராமநாதபுரத்தில் தொடங்கிய பகுதிகள் இன்று எவ்வாறு இருக்கின்றன என்று அப்பகுதிகளை சென்று காண்போர் அனைவருமே இந்த மெய்ப்பாட்டை ஏற்றுக்கொள்வர். அங்கெல்லாம் இது மெய்ப்பாடு அடைந்திருக்கிறது, அடைந்து கொண்டே இருக்கிறது. நீர்நிறை பணிகள் தொடங்கிய பிறகு ஏறத்தாழ 3 ஆண்டுகளாகவே மழையும் மழை வெள்ளமுமாகத்தான் அந்த பகுதிகள் இருக்கின்றன. நீர்நிறை பணிகள் ஆற்றிய எல்லா கண்மாய்களுமே ஒவ்வொரு ஆண்டும் நிறைந்துதான் கிடக்கின்றன. உவர்ப்பு தன்மையே மாற்றமடைந்து அங்குள்ள தண்ணீர் குடிநீராக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ குடிக்கும் பக்குவத்திற்கு 2வது ஆண்டிலேயே அந்த கண்மாய் நீர் வந்துவிட்டது. இது எப்படி நிகழ்ந்தது? கைவிடப்பட்ட பகுதி அல்லவா, பாழ்பட்ட பகுதி அல்லவா, தண்ணீர் இல்லா காடல்லவா அது. அந்த காட்டின் ஒரு சில பகுதிகள் எப்படி மாற்றமடைந்தன? நாம் அனைவரும் விரும்பினோம், நாம் அனைவரும் வேண்டினோம், அங்கு சென்று வினையாற்றினோம். மழை வருமா வராதா என்று நமக்கு தெரியாது. மழை வந்தால் நீர் தேங்கும் அளவு வருமா என்று தெரியாது. எதுவுமே தெரியாது. நமக்கு ஒன்று மட்டும் தெரியும், நம்மிடம் விருப்பம் இருக்கிறது என்பது மட்டும் தெரியும். நாம் வேண்டுகிறோம் என்பது தெரியும். மாற்றம் நிகழ்ந்ததா இல்லையா? நிகழ்ந்தது. ஆகவே நிலத்தில் பாழ்நிலம், மேம்பட்ட நிலம் என்ற பிரிவினைகள் இல்லை. இதுவரை இருந்த மனிதர்கள் இது பாழ்பட்டது என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லது அதனை மேலும் மேலும் பாழ்படுத்தியவர்கள். ஆனால் நீ அவ்வாறானவனோ அவ்வாறானவளோ அல்ல. நீ நிலைத்தன்மையுடன் இருக்கையில் எதையும் மாற்றுவாய். நிலைத்தன்மையுடன் எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் ஓரிடத்தில் நீ கால் வைத்தால் அந்த இடம் விளங்கும். ஒரு செயலை நீ செய்தால் அது செழுமையடையும், அங்கு வளம் கொழிக்கும், அங்கு நல்லிணக்கம் நிலவும். இவற்றுக்கெல்லாம் என்ன அடிப்படை? நீ நிலைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் உங்கள் முன் 2 தேர்வுகள் வைக்கப்பட்டு, 2 தெரிவுகள் வைக்கப்பட்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் தெரிவு செய்யலாம். மேம்பட்டது தான் வேண்டும் என்றும் நீ விரும்பலாம். அதுவும் குற்றம் அல்ல, அதில் உனக்கு உரிமை உண்டு. அல்லது பாழ்பட்டது உனக்கு என்று திணிக்கும் பொழுதும் அதை விரும்பியும் ஏற்றுக்கொள்ளலாம். அது தியாகமும் அல்ல, அது விட்டு கொடுத்தலும் அல்ல. நீ விட்டு கொடுத்தால் ஆளுமையை இழந்து விட்டாய் என்று பொருள். உனக்கு ஆளுமை இருக்கிறது என்றால் நீ விட்டு கொடுக்க கூடாது, நீ வழங்க வேண்டும். இது என்னுடையது, இது எனக்கும் உரிமையானது, இதனை நான் வழங்குகிறேன் என்பது ஆளுமை. இது எனக்கு உரிமையானது, ஆனால் நீ இவ்வளவு தொல்லை செய்வதால் விட்டு கொடுக்கிறேன் என்பது ஆளுமை குறைவு.
நீங்கள் மிக பெரும்பான்மையான சூழல்களில் விட்டு கொடுக்கிறீர்கள், வழங்குவதில்லை. ஒருவேளை வழங்க மறுக்கிறீர்கள் என்றால் ஆளுமையுடன் மறுக்க வேண்டும். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை என்று அந்த ஆளுமையுடன் இருக்க வேண்டும். அது ஆளுமை. ஆளுமையுடன் மறுப்பது என்பது எந்த பதட்டங்களுக்கும் உணர்ச்சி தூண்டல்களுக்கும் ஆட்படாமல் நிலைத்திருத்தல். உனக்கு கல் நெஞ்சமா மரமண்டையா என்று கேட்டால் கூட அதை பொருட்படுத்தாமல் அவ்வாறு இயேசுபவர்களுடைய நலனுக்காக நீங்கள் அரவணைக்கிறீர்கள் என்றால் அது ஆளுமை. ஆக ஆளுமை எனப்படுவது தன்னலம் பேணுவதல்ல. தன்னலம், சூழல் நலம், மாற்று கருத்து கொண்டோர் நலம் அனைத்தையும் அரவணைத்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அது ஆளுமை. மற்றவர்கள் தன்னல வெறியோடு இது வேண்டும் என்பார்கள், அதற்காக நடிப்பார்கள், பாசாங்கு செய்வார்கள், அரற்றுவார்கள், மிரட்டுவார்கள். அவர்களுக்கு ஆளுமை இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆளுமை இருக்கிறது என்றால் அவர்களுடைய எந்த உணர்ச்சி தூண்டலுக்குமே நீங்கள் ஆட்படக்கூடாது. அதே வேளை அவர்களுடைய நலன்களை விட்டு கொடுக்காமல் அரவணைக்க வேண்டும். இதுதான் ஆளுமை. இது மட்டும்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் நிலைத்தன்மையானது, நிலையானது. இது இறுதி வரை உங்களோடு இருக்கும். ஏனென்றால் இது இறைகுணம். இது இறைகுணம். இது இறைவனின் இயல்பு. இந்த இறைவனின் இயல்பு உங்களுக்குள் இருக்கிறது. ஆளுமை செய்தல் இது உங்களுக்குள் இருக்கிறது. இதுதான் நிலைத்தன்மை. பெரும்பான்மையான முடிவுகள் மற்றவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காகவோ மற்றவர்களுடைய மதிப்பீடுகளுக்கு அஞ்சியோ பணிந்தோ எடுக்கப்படுகின்றன. இவ்வாறெல்லாம் நீங்கள் பிறருடைய கருத்துகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆட்பட்டு எதையாவது வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு அல்லது பொருளை தூக்கி வழங்கிவிட்டு ஐயோ கொடுத்தேன் என்று ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பினால் அந்த புலம்பல் உங்களுடைய இறுதி கணம் வரை நீடிக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறைகளுக்கும் அது இருக்கும். நீங்கள் இன்று பாருங்கள், இன்று நடுத்தர வயதில் இருப்போர், பெற்று போட்டிருக்கும் குழந்தைகள் 10 வயதில் எவ்வளவு புலம்புகிறார்கள் என்று பாருங்கள். 7 வயது 6 வயது குழந்தைக்கு ஏன் மன அயற்சியும் மன அழுத்தம் வருகிறது? ஏன் அவர்களெல்லாம் புலம்புகிறார்கள்? ஏனென்றால் இவர்களை பெற்று போட்டிருக்கும் மனிதர்கள் எல்லாவற்றையுமே புலம்பலுடன் செய்து பழகியவர்கள், எல்லாவற்றிலுமே குழப்பத்தோடு இருந்து பழகி கொண்டிருப்பவர்கள். எதிலுமே தெளிவு இருக்காது. குழந்தை பெற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதே அவ்வளவு பெரிய கேள்வி இவர்களுக்கு. அதற்கு அவ்வளவு மருந்துகள், தடுப்பு ஏற்பாடுகள் அல்லது திறப்பு ஏற்பாடுகள், எல்லாவற்றுக்குமே ஒரு ஏற்பாடு இருக்கும். வேண்டுமென்றால் ஒரு மாத்திரை, வேண்டாம் என்றால் வேறு மாத்திரை, வேண்டுமென்றால் ஒரு கருவி, வேண்டாம் என்றால் இன்னொரு கருவி. குழந்தை பெற்றுக்கொள்வதா வேண்டாமா, எப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டால் என்ன படிக்க வைக்க வேண்டும் என்று எல்லா கேள்விகளிலும் குழப்பம். உங்களுடைய எல்லா குழப்பங்களுக்கு பின்னாலும் பல நிறுவனங்கள் மறைந்திருக்கின்றன. உங்களுடைய ஒவ்வொரு குழப்பமும் சில நிறுவனங்களுக்கான பொருளாதார வளம். உங்கள் உடலே பல நிறுவனங்களின் பொருளாதார வளம்தான். இதில் தெளிவடைந்தோர் அந்த நிறுவனங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். நீங்களே நன்கு சிந்தித்து பாருங்கள். காய்ச்சலுக்கு மருந்து தேவையில்லை என்ற நிலை இன்று உங்களில் பலருக்கு வந்துவிட்டது. காய்ச்சல் என்றால் என்ன என்று தெளிவடைந்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு தெளிவினை அடையும் பொழுது சில மருந்து நிறுவனங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். விளைவாக உங்களுடைய உடல் தன்னுடைய இயல்பை நோக்கி திரும்பிவிட்டது. மாதவிலக்கு சிக்கல்களுக்கு மருந்துகள் தேவையில்லை என்று தெளிவடைந்த பெண்கள் பல மருந்து நிறுவனங்களிடமிருந்து விடுபட்டார்கள். அவருடைய கருப்பையும் அதை சூழ்ந்துள்ள மண்டலமும் தன்னுடைய இயல்பை நோக்கி திரும்பிவிட்டது. இதுதான் இயல்புக்கு திரும்புதல்.
நீங்கள் எப்பொழுது தெளிவடைகிறீர்களோ அப்பொழுது இயல்புக்கு திரும்பி விடுவீர்கள். இப்படி ஒவ்வொரு உடல்நல சிக்கலிலும் நீங்கள் தெளிவடைந்து கொண்டே இருக்கையில் உங்களுடைய உடல் உறுப்புகள் படிப்படியாக ஒவ்வொன்றாக இயல்பு நோக்கி திரும்பிவிடும். முற்றும் முழுதாக உடல் மீது தெளிவு உங்களுக்கு கிடைத்து விட்டால் உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தமாக இயல்பை நோக்கி திரும்பிவிடும். இதுதான் வாழ்க்கையின் எல்லா நடைமுறைகளுக்கும், வாழ்க்கையின் எல்லா கருத்துகளுக்கும் அடிப்படை. மனிதர்களுக்கு இடையிலான உறவு சிக்கல்களிலும் இந்த தெளிவுதான் தேவைப்படுகிறது. இதுதான் நிலைத்தன்மை எனப்படுவது. எனக்கும் அவருக்கும் ஒத்து வரவில்லை என்றால் அது ஒத்து வரவில்லை என்று ஏற்றுக்கொண்டால் அது தெளிவு. ஒரு காலத்தில் ஒத்து வந்தது, இனிமேல் ஒத்து வரும் என்று நினைக்கிறேன், அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை என்றெல்லாம் கதை பேசி கொண்டிருந்தால் நீ குழம்பி கிடக்கிறாய். குழப்பத்தில் எவருக்கு வலிமை இருக்கிறதோ அவர் வெற்றி பெறுவார். அங்கு நியாயம் அநியாயம் என்ற பிரிவினைகள் இல்லை. அவ்வளவு அநியாயம் செய்தும் அவன் வெற்றி பெற்றானே என்றால் அநியாயம் செய்பவர்களுடைய அடிப்படையே குழப்பத்தை விளைவிப்பதுதான். குழப்பத்தை விளைவிக்காமல் அநியாயம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே உங்களுடைய தெளிவை அப்புறப்படுத்தி குழப்பத்தை ஊக்குவிப்பதும் வளர்த்தெடுப்பதும் தான் ஒரு தனி மனிதர், சமூக அமைப்பு, அரசு, நிறுவனம் ஆகிய அனைத்திற்கும் உள்ள ஒரே உத்தி. நீங்கள் குழப்பத்தை தெளிவு என்று கருதி கொண்டிருக்கும் வரை இந்த எந்த நிறுவனத்தின் பிடியிலிருந்து உங்களால் விடுபடவே இயலாது. ஊர் திரும்புதல், மரபு கட்டுமானங்களை எழுப்புதல், மரபு தொழில்களை மேற்கொள்ளுதல் ஆகியனவெல்லாம் தெளிவாக நிலைத்தன்மையுடன் அமைய வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். அதற்காகத்தான் இவ்வளவு உரையாற்றுகிறோம். இந்த ஊர் திரும்பும் வாழ்வியலிலும் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையாகவும் அக்கறையாகவும் இருக்கிறது. இதுவரை ஊர் திரும்புவோர் வாழ்வியலில் குழப்பத்தை விளைவித்து நல்ல விளைவுகளை சேகரிக்கும் நிறுவனங்கள் இதுவரை பெரிதாக வரவில்லை. ஆனால் வரும். அதற்கு இன்னும் சில காலம் இருக்கிறது. வரும். அவர்களெல்லாம் இப்பொழுது சிறு தொழில் முனைவோர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் வளர்ச்சி அடைவார்கள். அவர்களெல்லாம் வளர்ச்சி அடைவார்கள். இந்த மரபு வாழ்வியல் என்ற கருத்திற்கு திரும்பியோரில் எவ்வளவு குழப்பம் இருக்கிறது என்பதை இந்த சிறு தொழில் முனைவோர்களுடைய வளர்ச்சியை வைத்தே நான் புரிந்து கொள்வேன். எனக்கு ஒருவரை பார்த்தால் போதும். இந்த ஒருவருக்கு பின்னால் இருப்பவர்கள் 100 பேரா 1000 பேரா என்று அவரை பார்த்து எனக்கு தெரியும். அவ்வகையில் அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் வளர்ச்சி அடைவார்கள். அவ்வளவு குழப்பம் இருக்கிறது. இறையியலில் அவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றன. வாழ்வியல் நெறிகளை முன்வைப்பதில் குழப்பங்கள் இருக்கின்றன. மரபு கட்டுமானத்தில் குழப்பங்கள் இருக்கின்றன. உங்களில் எத்தனை பேர் தெளிவடைவீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் யாரிடம் பேசுகிறேன் என்றும் எனக்கு தெரியாது. நான் பேசுகிறேன், எதிரே மனிதர்கள் இருக்கிறார்கள், ஒரே கேட்கிறார்கள். குறிப்பாக ஒருவரிடம் அல்லது இருவரிடமா பேசுகிறேன்? நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். தனியே கூட பேச சொன்னால் பேசுவேன். தனியே பேசி இதை பதிவு செய்து தரவேற்றினால் கூட எனக்கு சிக்கல் இல்லை. இந்த கருத்துகள் வெளிப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு மேல் நமக்கு ஒன்றும் இதன் மீது, இந்த கருத்தின் மீது நமக்கு எந்த பற்றும் இல்லை. இதன் விளைவுகள் மீது நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதை கேட்டால் மாறிவிடுவார்கள், அல்லது இதை கேட்டால் மட்டும்தான் மாற்றம் கிடைக்கும் என்பதெல்லாம் எனக்கு கிடையாது. இது உண்மை என்று உணர்கிறோம், இதை சொல்கிறோம், மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். மரபு வாழ்வியல் என்ற ஒரு களத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நிலைத்தன்மை வேண்டும். நீங்கள் தெளிவடைய வேண்டும். எதிலுமே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுமே ஒளிவு மறைவு, குழப்பம்
என்ற நிலையில்தானே பொது சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்திலிருந்து விடுபட்டு தானே இங்கு வருகிறீர்கள். இங்கு வந்த பிறகும் உங்களுக்குள் குழப்பம் இருக்கக்கூடாது. நீங்கள் குழப்பத்தை குழப்பம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரபு கட்டுமானம் என்றால் என்ன என்று கையேடே வெளியிட்டு விட்டோம். இதுபோல் இன்னும் பல கையேடுகளை வெளியிடும் அளவுக்கு நம்மிடம் தகவல்கள் இருக்கின்றன. நாம் உணர்ந்து வைத்திருக்கும் செய்திகள் இருக்கின்றன, புரிந்து கொண்ட செய்திகள் இருக்கின்றன, நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் பல தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் வெளிப்படுத்துவோம். உங்களுடைய பொறுப்பு என்ன? ஒரு கட்டுமானத்தை எழுப்ப வேண்டுமென்றால் இந்த கட்டுமானத்தை பற்றி எனக்கு தெளிவு வேண்டும் என்று தெளிவாக விருப்பத்துடன் இருக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வீட்டை நான் தான் கட்டுவேன் என்ற தெளிவு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். உன் வீட்டை நீதான் கட்ட வேண்டும். இப்படி நான் சொல்லும் பொழுது இதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு வாய்ப்பில்லை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பு எனப்படுவது நீங்கள் அமைத்து வைப்பது தான். வேறொருவர் வந்து உங்களுக்கு அமைத்து கொடுத்ததல்ல. கட்ட இயலாது என்பது உன்னிலை, அது உண்மையல்ல. இந்த உன்னுடைய கட்ட இயலாது என்ற நிலை நாளைக்கு மாற்றமடைய வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ நிலைத்தன்மை அடைந்து விட்டாய். மாறாக என்னால் கட்ட இயலாது என்ற குழப்பத்தில் முடிவெடுத்து அதை யாரிடமாவது ஒப்படைத்தால் நீ ஆட்படுகிறாய். கட்டுமானத்தில் இன்றைக்கு ஆட்படுகிறாய், நாளைக்கு உணவுப் பொருட்களில் இப்படி ஆட்படுவாய், வேளாண்மையில் இப்படி ஆட்படுவாய், ஆணிரை வளர்ப்பில் ஆட்படுவாய். மீண்டும் பொது சமூகத்தில் எவ்வாறான ஆட்படுத்தல்களுக்கெல்லாம் ஆடிக்கொண்டிருந்தாயோ அவை அனைத்தையும் இங்கு வந்து செய்ய போகிறாய். இங்கு வந்து இந்த சூழலை கெடுக்கப் போகிறாய். இங்கு வந்து நீயும் கெடுவாய், சூழலை கெடுப்பாய். பிறகு மரபு வாழ்வியலே ஒரு போலித்தனம் என்று புலம்புவாய். ஏற்கனவே ஆட்பட்டவர்கள் புலம்ப தொடங்கிவிட்டார்கள். இனி ஆட்படுபவர்கள் இனி புலம்புவார்கள். இவர்களெல்லாம் யாரிடம் ஆட்பட்டார்கள், எந்த கருத்துக்களிடம் ஆட்பட்டார்கள் என்பது அவரவருக்கே தெரியும். நம்மை பொறுத்தவரை மரபு வாழ்வியல், ஊர் திரும்புதல் என்பதுதான் கடைசி புகலிடம். இந்த காலத்தில், இந்த ஊழி காலத்தில் இதுதான் நம்மை பொறுத்தவரை கடைசி புகலிடம். நாம் அறியாத புகலிடங்கள் வேறு இருக்கலாம், நமக்கு தெரியாது. நாம் அறிந்தவற்றை மட்டும்தான் பேச இயலும். இந்த கடைசி புகலிடமும் குழப்பங்களால் கட்டமைக்கப்படுவதாக இருக்கக்கூடாது. இங்கு தெளிவு இருக்க வேண்டும். உடல்நலம் என்றால் அதிலும் உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். உடலை பற்றிய தெளிவு வேண்டும். கட்டமைப்புகள் பற்றி தெளிவு வேண்டும். நீங்கள் செய்யும் தொழில்கள் பற்றி தெளிவு வேண்டும். தெளிவு அடையும் வரை பொறுத்திருக்க வேண்டும். நீங்கள் தெளிவடைய வேண்டும். இன்னொருவர் தெளிவுடன் இருக்கிறார், அவர் பேச்சை கேட்கிறேன் என்று இருக்கக்கூடாது. இதை பற்றி அவரிடம் கேட்டால் அறிவுரை சொல்வார் என்பது நிலைத்தன்மைக்கு எதிரானது. அப்படி யாரையும் வைத்து கொள்ளக்கூடாது. அவர் நல்லவரா கெட்டவரா என்ற ஆய்வில் உங்களுடைய வாழ்க்கையே போய்விடும். இது உங்களுக்கு தேவையில்லாதது. அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் தனி மனிதர், நீ தனி மனிதர். உனக்கு எது தேவையோ அதன் மீது உனக்கு தெளிவு வேண்டும். இவ்வாறு தெளிவடைந்து விட்டால் நிலைத்தன்மை தான், வேறு வழியே இல்லை. நிலைத்திருப்பீர்கள். உங்களுடைய சிந்தனை நிலை பெற்றிருக்கும். விளைவாக உங்களுடைய நடவடிக்கைகளில் அமைதியும் ஒரு நல்லிணக்கமும் இருக்கும். பதட்டம் இருக்காது, அச்சம் இருக்காது, கலக்கம் இருக்காது. திடீரென்று ஆடிக்கொண்டிருத்தல், திடீரென்று முடங்கி கொண்டிருத்தல் ஆகியவை எல்லாம் இருக்காது. நல்லிணக்கம் இருக்கும். உடலில் நல்லிணக்கம் இருக்கும். உடல் நல்லிணக்கத்தோடு இருக்கும். உறக்கம், பசி, உடலின் பிற தேவைகள் ஆகியவற்றில் எந்த சிக்கலுமே இருக்காது. அதுதான் நல்லிணக்கம். உடல் நல்லிணக்கம், செயல்பாடுகளில் நல்லிணக்கம்.
பகைவர்கள் அற்று இருத்தல், பகைமையே இருக்காது. பிறர் உங்களை பகைவர் என்று கருதலாம். நீங்கள் நிலைத்தன்மையுடன் இருக்கும் பொழுது பகைமை வளராது. உங்களிடம் நிலைத்தன்மை இல்லை என்றால் பகைமை வளர்ந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு பாருங்கள், அருகில் இருப்பவர் தனக்கு பகை என்ற நிலையில் தானே மற்றவர் அமர்ந்திருக்கிறார். வீட்டில் இருப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகையாளிகளாகிவிட்டார்கள். தாயும் பிள்ளையும் பகை, சகோதரர்களுக்கு இடையே பகை, கணவன் மனைவி பற்றி சொல்வதற்கு ஏதுமே இல்லை. உடன்பிறப்புகளும் பெற்றவர்களுக்குமே பகை இருக்கும் பொழுது கணவன் மனைவி பற்றி என்ன சொல்வது? ஏன் இவ்வளவு பகைமை? ஏன் இவ்வளவு எதிர்ப்புணர்ச்சிகள்? யாரிடமே நிலைத்தன்மை இல்லை, யாரிடம் ஆளுமை இல்லை. எல்லாரிடமும் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் யாரிடம் ஆளுமை இல்லை. வளைத்து போடுதல், கீழ்ப்படிய செய்தல் ஆகியவையெல்லாம் அதிகாரம். ஆளுமை எனப்படுவது எவரையுமே கீழ்ப்படிய செய்யாது, யாரையும் வளைத்து போடாது, ஆனால் தன் கருத்துக்களை நடைமுறைப்படுத்தும். அதுதான் ஆளுமை. அந்த ஆளுமை குடும்பத்தில் ஒருவருக்காவது இருந்தது சில காலங்களுக்கு முன்பு. அந்த ஒருவர் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு ஊரில் ஒருவருக்கு இருக்குமா என்று தேடும் நிலை இருக்கிறது. ஒருவேளை யாராவது ஆளுமையுடன் இருந்தால் அவரை எப்படி ஒழித்து கட்டுவது என்று ஒட்டுமொத்த கூட்டமுமே சேர்ந்து திட்டமிடும். ஆனால் ஆளுமை மிக்கவர்களை அப்படியெல்லாம் ஒழிக்க இயலாது. அதிகாரத்தை ஒழித்து விடலாம், எளிதாக ஒழித்து விடலாம். எது கீழ்ப்படிய செய்கிறதோ அது ஒரு நாள் கீழ்ப்படியும். எது எல்லாவற்றையும் வளைத்ததோ அது ஒரு நாள் வளைந்து போகும். அது அதிகாரம். அதிகாரத்தில் ஆட்டமாக ஆடியவர்கள் எல்லாம் அதிகாரமே இல்லாமல் காணாமல் போன நிலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் பார்க்கிறீர்கள், இனி இன்னும் நிறைய பார்ப்பீர்கள். அதிகாரம் யாரையும் விட்டு வைக்கவில்லை, விட்டு வைக்காது. அது தன்னைத்தானே அழிக்காமல் அது ஓயாது. ஆனால் ஆளுமையோடு இருப்பவர்கள் வரலாற்றில் நிலை பெற்றவர்கள். பேரரசர் ராஜராஜ சோழன் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டியவராக இருந்தால் அவர் இன்று பேசப்பட மாட்டார். அவருடைய செயல்பாடுகள் இன்று நினைவு கூறப்படாது. எவ்வளவோ பேரரசர்கள் இருந்தார்கள். நாம் 4-5 பேரைத்தான் மீண்டும் மீண்டும் பேசுகிறோம். அவர்கள் எல்லோரும் அதிகாரம் செலுத்தியவர்கள் அல்ல, ஆளுமை செலுத்தியோர். எதையும் தன்னுடைய கூட்டத்தினருக்கு விளங்கச் செய்து அவர்களிடம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு ஒரு செயலை செய்தல் ஆளுமை. நான் சொல்கிறேன் நீ செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவது அதிகாரம். அவ்வாறு கட்டளையிட்டு பெருவுடையார் ஆலயத்தை எழுப்ப இயலாது, ஒரு கல்லை கூட வைக்க இயலாது. அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியவர்கள் அனைவரிடமும் நல்லிணக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்தை எழுப்ப முடியும். இது ஏன், எதற்காக என்ற விளக்கங்களோடு அந்த ஆலயத்தில் ஈடுபட்டவர்கள், பொருள் கொடுத்தவர்கள், தொழில்நுட்பம் கொடுத்தவர்கள் அனைவரிடமும் ஒரு நல்லிணக்கத்தை பேணாமல் அதை அவர் கட்டவில்லை. அப்படி கட்ட இயலாது. அதுதான் ஆளுமை. பேரரசராக இருந்தாலும் எளிய குடிமக்களாக இருந்தாலும் ஆளுமை தேவையே அன்றி அதிகாரம் அல்ல. ஆகவே நீங்கள் உங்களை ஆளுமை மிக்கவராக வேண்டும் என்று விரும்புங்கள். அதுவே உங்களுடைய நிலைத்தன்மை. இதற்கான வாயில்தான் தெளிவடைதல். எல்லாவற்றையுமே தெளிவுடன் உள்வாங்குங்கள். குழப்பம் என்றால் முன்னர் கூறியவாறு இது குழப்பம் என்று ஒதுக்கி வையுங்கள். குழப்பத்தில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன என்றால் அந்த கேள்விகளுக்கு ஒன்று விடை காணுங்கள், அல்லது இவையெல்லாம் விடை காணா கேள்விகள் என்று அவற்றை ஒதுக்கிவிடுங்கள். இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, இதை செய்வோம் என்று செய்யாதீர்கள். உள்ளுணர்வு உங்கள் அனைவரையும் வழி நடத்துகிறது. நம்முடைய எல்லா உரைகளுமே உள்ளுணர்வை நோக்கி உங்களை திருப்புவதற்கான விருப்பம்தான் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஆற்றிய இந்த உரையில் கூட உள்ளுணர்வு தான்
மேலெழுந்து நிற்கிறது. நீங்கள் தெளிவடைந்து விட்டீர்கள் என்றால், அல்லது ஒவ்வொன்றிலுமே தெளிவடைகிறீர்கள் என்றால், உங்களை உள்ளுணர்வு தான் வழி நடத்தும். உள்ளுணர்வு என்பது நீங்கள் புழங்கும் சொல், உணர்வு, அவ்வளோதான். உணர்வு என்றாலே உள்ளிருப்பது தான். மேல் உணர்வு என்று தனியாக எதுவும் இல்லை. உணர்வு என்றால் உணர்வு, அவ்வளோதான். நீங்கள் உளவியல் எல்லாம் படித்து அதை உள்ளுணர்வு என்று ஒரு மொக்கையான மொழிபெயர்ப்பு செய்து வைத்திருக்கிறீர்கள். உள்ளுணர்வு, உணர்வு உள்ளிருப்பது, அவ்வளோதான். உணர்வு உங்களை வழிநடத்தும். உணர்வு சிலவற்றை இதை பார்க்காதே, இது குழப்பமானது என்று கூறும். அதை பார்க்கக்கூடாது. பேரண்டத்தில் எவ்வளவோ பகுதிகள் இருக்கின்றன. அவற்றில் மனிதர்கள் உணரக்கூடாத பகுதிகள் என்று எண்ணற்றவை இருக்கின்றன. ஏற்கனவே வடிவு நூல், மூல நூல், ஊழி நூல் ஆகியவற்றெல்லாம் இயற்றுவதற்காக உணர்ந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். சில பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளை நாம் உணர்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவற்றை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அவையெல்லாம் குழப்பம், நமக்கு குழப்பம். அப்படியான குழப்பங்கள் தேவை. இந்த பேரண்டத்திற்கு நிறைய குழப்பங்கள் தேவை. ஆனால் படைத்தவர் குழப்பங்களை வைத்து எதையும் அறுவடை செய்வதில்லை. மனிதர்கள் குழப்பங்களால் எல்லாவற்றையுமே அறுவடை செய்து விடுவார்கள். உணர்வின் வழி நடக்கும் பொழுது உங்களுக்கு எது குழப்பமாக இருக்கிறதோ அதை ஒதுக்கி விடுங்கள். அதன் மீது எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். அதன் மீது எந்த செயல்பாடுகளும் வேண்டாம். எது தெளிவாக இருக்கிறதோ, எதில் எந்த கேள்வியும் இல்லையோ அதை மட்டும் செய்யுங்கள். குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று விருப்பத்தில் இருங்கள். அதுவாக தீர்ந்தால் ஒழிய நீங்களாக எதையும் செய்யாதீர்கள். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால், மனிதர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காதீர்கள். எந்த வாக்குறுதியையும் யாரிடமிருந்தும் பெறாதீர்கள். இந்த இரண்டு விதிகளை நீங்கள் கடைபிடித்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு கிடைத்துவிடும். ஏனென்றால் உங்களுடைய எல்லா குழப்பங்களுடைய சாரம் என்ன என்று நான் புரிந்து கொள்கிறேன். அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், மருத்துவத்துறை உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவர்களாக இருந்தாலும், சமூக தலைவர்களாக இருந்தாலும், இவர்கள் அனைவருமே உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். இவை போலியானவை என்று உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். நிச்சயமாக அவற்றின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதை நீங்கள் நம்புவது போல் பாசாங்கு செய்கிறீர்கள். அதாவது குழப்பத்தை தெளிவு என்று ஏற்கிறீர்கள். இதனால் நீங்கள் விற்பனை செய்யப்பட்டு விட்டீர்கள். தொடர்ந்து நீங்கள் விற்கப்படுகிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு வாக்குறுதியை சொற்களாலோ அல்லது உங்களுடைய கருத்தாலோ கொடுக்கிறீர்கள். நான் உன்னை தேர்வு செய்வேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அரசியல் தலைவர்களுக்கு வார்த்தைகளாலோ அல்லது உங்களுடைய கருத்துகளாலோ வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். நீங்கள் வாக்குறுதி கொடுக்காமல் அவர்கள் இல்லை. பெருநிறுவனங்களுக்கும் இவ்வாறான வாக்குறுதிகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள். உன்னுடைய பொருட்களை வாங்குவேன், உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் எப்படியும் உன்னுடைய மருத்துவத்துறையைத்தான் சார்ந்திருப்பேன் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். எவ்வளவோ பேர் எத்தனையோ கருத்துக்களை உங்களுக்கு எடுத்துரைத்தாலும், ஏன் இவ்வாறான வாக்குறுதிகளை மருத்துவத்துறை உள்ளிட்ட எல்லா பெருநிறுவனங்களுக்கும் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால், நீங்கள் பாசாங்கு செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று. ஆயினும் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் வாக்குறுதி பெறும்பொழுதும் நீங்கள் நடிக்கிறீர்கள், பாசாங்கு செய்கிறீர்கள். அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கையிலும் பாசாங்கு செய்கிறீர்கள். இதுதான் குழப்பம். இந்த குழப்பத்திலிருந்து என்றைக்கு நீங்கள் விடுபடுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள். அன்றைக்கு அரசியலின் பெயராலோ பெரு நிறுவன கொள்கைகளின் பெயராலோ உங்களை எவருமே சுரண்ட இயலாது. அந்த தெளிவு கிடைக்கும் வரை நீங்கள் எவ்வளவு வகுப்புகளில் கலந்து கொண்டாலும், என் போன்றவர்களுடைய உரைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், பலர் சொல்வது போல எந்த நேரமும் என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டே இருந்தாலும், என்னுடைய நூல்களை படித்து கொண்டே இருந்தாலும் எதுவுமே நடக்காது. சின்னஞ்சிறிய மனிதர்களிடம், சின்னஞ்சிறிய
தந்திரக்காரர்களிடம் கூட ஏமாந்து போவீர்கள். உங்களை ஏமாற்றுவதற்கு மிகப்பெரிய செயல் திட்டங்கள் தேவையே இல்லை. சின்னஞ்சிறிய ஒப்பனைகள், சிற்சில சொற்கள், சில பாசாங்குகள், மிகச்சிறிய குழப்பங்கள் உங்களை வளைத்துவிடும். அவற்றில் இருந்தெல்லாம் அம்மையப்பர் உங்களை காக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், வேண்டுகிறோம். ஆனால் அவர் அத்துமீறுவதில்லை. ஒவ்வொருவருடைய தனி மனித வாழ்க்கையிலும் அவர் குறுக்கிடுவதில்லை. அதுதான் இறைச்சிறப்பு. உனக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, உனக்கான கருத்துகள் வழங்கப்படுகின்றன, நீதான் தெரிவு செய்ய வேண்டும் என்று தான் அவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பார். ஒருவேளை அவர் உங்கள் அனைவரையும் நான் மீட்டெடுக்கிறேன் என்று அவரே இறங்கி வந்து இந்த அரசியல் கட்டமைப்பை, இந்த பெருநிறுவன கட்டமைப்பை, இந்த சமூக குடும்ப கட்டமைப்பை மாற்றுகிறேன் என்று ஒருவேளை அவர் இறங்கி வந்தால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து அவரை விரட்டி விடுவீர்கள். அது நிகழ வாய்ப்பே இல்லை. அவராலும் இயலாது. இறைவனே நேரில் வந்தாலும் இது நீங்கள் பிடித்து கொண்டிருக்கும் தீவினை. நீங்களாக விட்டால் அந்த தீவினையிலிருந்து விடுபடுவீர்கள். அவரே இறங்கி வந்து உங்களை பிடித்து இழுத்தால் என் கையை வேண்டுமானால் அறுத்து போடு, இதை விடமாட்டேன் என்பீர்கள். ஏனென்றால் குழப்பங்களும் சிக்கல்களும் உங்களுடைய சிந்தனையில் இருக்கின்றன. சிந்தனையில் தான் அவர் இருக்கிறார், சிந்தனையில் தான் அவரும் இருக்கிறார். நீங்கள் எப்பொழுது தெளிவடைகிறீர்களோ அப்பொழுது இறைவனுடைய கருவறையில் அமர்ந்து விட்டீர்கள் என்று பொருள். அந்த நிலைத்தன்மை உங்களுக்கு வாய்க்க வேண்டும். இங்கு கட்டப்பட இருக்கும் இல்ல கோயில் பல்வேறு பயிற்சிகளை முன்னெடுத்து செல்லும் ஒரு பள்ளியாகவும் இருக்க போகிறது. நாம் எல்லா இல்ல கோயில் நிகழ்வுகளிலும் குறிப்பிடுகிறோம், நமக்கு கோயில்தான் பள்ளி. பள்ளி வேறு கோயில் வேறு அல்ல. இல்ல கோயில் என்பது பள்ளி. எனக்கு கோயில்தான் பள்ளி. நான் எதை உரையாற்றுகிறேனோ, உரையாக ஆற்றுகிறேனோ, எதை எழுதுகிறேனோ அது எல்லாமே எனக்கு ஆலயங்களில் இருந்து மட்டும் கிடைப்பது. ஆலயம் என்றால் கோயில் கட்டுமானம் அல்ல. எனக்கு ஒரு ஆலமரமும் கோயில்தான், ஏதாவது ஒரு காடு இருந்தால் அது கோயில்தான், இந்த இடமே கோயில்தான். என்னை பொறுத்தவரை இறைவனிடமிருந்து தான் பாடங்களை படிக்க இயலும். சக மனிதரிடமிருந்து கல்வி பெறலாம், அது குற்றமல்ல, பெற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு மனிதரையும் வழிநடத்தும் இயல்பு குறித்த பாடங்களையும், ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய இயல்பு எது என்று அறிந்து கொள்வதற்கான கற்பித்தல்களையும் இறைவனால் மட்டுமே நிகழ்த்த இயலும் என்பதனால் கோயில்களே பள்ளிகள் என்ற உண்மையை முன்வைத்து தான் நாம் இல்ல கோயில்களை கட்டுகிறோம். இங்கு எழ இருக்கும் இல்ல கோயிலுடைய வடிவமைப்பிலும் ஒரே நேரத்தில் ஏறத்தாழ 100 பேர் அமர்ந்து வகுப்பை கேட்கும் அளவிற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். வடிவமைப்பில் அதை செய்திருக்கிறோம். அதை கட்டுமானமாகவும் எழுப்ப இருக்கிறோம். இந்த இடம் நிலைவனம் என்ற இந்த இடம் நிலை வரட்டும். இங்கு வந்திருப்போர் மட்டுமல்ல, இனி வருவோர், இந்த குடும்பத்தினர், சபரி மற்றும் அவருடைய தாயார் குடும்பத்தினருடைய தலைமுறைகள், அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாம் செழித்து ஓங்கி நிலைத்து வாழ வேண்டும் என்ற விருப்பம்தான் நமக்கு இருக்கிறது. நாம் வேண்டுகிறோம். அந்த விருப்பத்தில் நாம் இங்கு கூடி இந்த நிலைவனம் என்ற எழுகையை என்று வேண்டி தொடங்குகிறோம். இல்ல கோயில் தொடக்க விழாவாகிய இன்று அம்மையப்பருடைய லிங்க திருமேனியை மண்ணில் செய்திருக்கிறார்கள். இது அவர் சபரியே செய்தது. ஏற்கனவே நெல்லை பாபநாசத்தில் இதே போல் ஒரு லிங்க திருமேனியை மண்ணில் செய்தார்கள். ஒரு சிறுவன், அந்த சரவணன் குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன், ஒரு 13 வயது 12 வயது சிறுவன் செய்தது. அவ்வளவு சிறப்பாக செய்திருந்தான். இவர்கள் எல்லோரும் இதற்கு முன்பு லிங்கம் செய்து பழகியவர்கள் அல்ல. இதுதான் முதல் முறை. இன்னும் மண்ணில் எண்ணற்ற சிற்பங்களை எல்லாம் நாம் செய்ய உள்ளோம். அவற்றுக்கெல்லாம் இறைவனுடைய அருள் உண்டு என்பதற்கு சான்றாக, மெய்ப்பாடாக இவர்கள் யார் கை வைத்தாலும் ஒரு வடிவமாக அவர் எழுந்தருளுகிறார். இந்த திருமேனியை நாம் வணங்கி வழிபட்டு இன்று இந்த திரு எழுகையை தொடங்குவோம். நன்றி.
செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும், செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.